வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஆதி பாரதிக்கு ஒரு செக்கு வைக்கிறாங்க. இதுக்கு மேலே இவ வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறது கஷ்டம், நீ தான் என் புருஷன் அப்படின்னு பாரதி எப்போ சொல்லுவா. அதுக்கு ஒரு செக்கு வச்சாதான் முடியும் அப்படின்னு இந்த மித்ரா ஆதித்யாவை கொல்ல வர ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு கூட இவ வாயிலிருந்து அந்த உண்மையை வர மாட்டேங்குது. என்ன ரகசியம் இவளை விட்டு நான் பிரிஞ்சதுக்கு அந்த காரணம் மட்டும் எனக்கு தெரியாமல் இருக்குதே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நீ தான் என் புருஷன் ஆதி அப்படின்னு இவ வாயிலிருந்து இந்த ஆதித்யாவுக்காகவாவது வருவா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இவ வாயிலிருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பேரிடியாக பாரதிக்கு தூக்கி வைக்கணும். இதில் தாங்க முடியாமல் இவ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம பாரதியை கூட்டுக்கிட்டு ஆதி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவு ஒரு ஸ்டாஃபு ஒரு எம்ப்ளாயி உறவு தான். இனி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிடாதுங்க பாரதி. அதனால என்ன சார்னி நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக உங்கள் பையன் ஆதித்யா தமிழ் ரெண்டு பேர்த்தையும் இனி அப்பான்னு என்ன கூப்பிட சொல்லாதுங்க. இனி அவங்கள ஆதி சார் அப்படின்னு கூட்டா போதும். எனக்கு உங்கள் உரிமை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. மித்ராவுக்கு பயங்கரமாக சந்தோஷம் வருது. சரியான செக்கு இந்த ஆதித்யாக்கி வச்சுட்டான், இனி அப்பா தான் அப்படின்னு ஆதியை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் பாரதி உங்கள் பையனுக்கிட்ட இனி அப்பான்னு என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம பாரதி ஆடி போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா பாரதிக்கு பாட்டி பிள்ளைய அப்பா அப்பான்னு கூட நீ ஆசையை காட்டிக்கிட்டு இப்போ அப்பா நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுறியடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, சொந்த பிள்ளையே அப்பா நீ கூடக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம பாரதி யோசிக்கிறாங்க. மித்ரா ஆதித்யாவை கொல்ல வர துணிஞ்சிட்டா. மித்ராவுக்கு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆதித்யா எனக்கு பிறந்த பையன்தான். ஆதித்யா இருக்கிறது வரை நான் கண்டிப்பாக நம்ம கூட மித்ரா கூட சேர்ந்துருக்க முடியாதுன்னு அவன் நினச்சிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் ஒரு காயை மட்டும் இடிக்கிற, எதுக்காக நான் அந்த பாரதியை பிரிஞ்சேன், என்ன உறவுக்காக? என் கணவன் மனைவி உறவை விட்டுட்டு அதோட என் பிள்ளைக்கு அப்பாவே இல்லை அப்படின்னு நான் பிரிஞ்சு வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு ரகசியம் இருக்குல்ல. அது எந்த ரகசியம்? இதை பாரதிக்கு வாயிலிருந்தேவே நான் வரணும்னு எதிர்பார்த்தா அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இதை பற்றி வரவே மாட்டேங்குது. அதுவும் தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே நடந்துக்கிடுறா. என்னதான் நடந்துச்சு எங்களுக்குள்ள? அந்த ரகசியம் ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அந்த பாக்ஸு தான் எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு மறந்து போச்சு. இதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம பாரதிக்கு ஒரு செக்கு வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஆதித்யா முடிவெடுத்துட்டாங்க. ஆதி முடிவெடுத்துட்டாங்க. அதோடு அவங்க மனசுக்குள்ளே ஆதித்யா எப்பவும் பார்த்து நம்மளை அப்பா அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. அதோட பாரதியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருங்க பாரதி, ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லுறேன் என்ன அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ரெண்டு ஒருத்தவங்க உள்ள உறவு சாதாரண எம்ப்ளாயி ஓனர் அந்த உறவு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதனால இனி ஓவராக என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்டா, நீங்கள் எப்போவுமே என்னை சாரணி கூட்டா போதும், அது எனக்கு போதும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க. நம்ம மித்ராவுக்கு சந்தோஷம் வருது. என்ன ஒன்று, உங்கள் பிள்ளைங்க என்ன அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த எனக்கு சுத்தமாக அதை பிடிக்கல. ஏன்னா நானும் மித்ராவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதனால இனி என்னை அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நீங்கள் உங்கள் பையனுக்கிட்ட புரியும்படியாக சொல்லி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாரதி. இனிமேல் உங்கள் பையன் வாயிலையோ உங்கள் பொண்ணு வாயிலையோ அப்பான்னு உள்ள வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் கண்கலங்கி நிற்கிறாங்க நம்ம பாரதி. நம்ம ஆதி பார்க்குறாங்க, இப்போவாது உன் வாயிலிருந்து அந்த உண்மை வருவானா? அதெல்லாம் வரட்டுன்னு தானே நான் இப்படி ஒரு என் மனசையும் கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு முடிவை சொல்லுறேன். உன் வாயிலிருந்து ஒரு துளி அளவு கூட அந்த வார்த்தை வரலையே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இனி வரோம், உன் வாயிலிருந்து அந்த ரகசியம் வரோம், நீ தாண்டா எனக்கு புருஷன், உனக்கு பிறந்தது தான் ஆதித்யான்னு நீ வாயிலிருந்து சொல்லுவ பாரதி. சொல்ல வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செக்கை தூக்கி நான் வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மித்ரா, இனி இந்த ஆதித்யாக்கி வச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இவன் அப்பானி கூட்டு தானே உறவை ரெண்டு
குடும்பத்தையும் பாரதியையும் ஆதியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தானே இந்த ஆதித்யா இந்த பாடு பட்டான். இப்போ வந்து அப்பா நீ கூப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஆதி சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி பாரதி எக்காரணத்தை கொண்டா ஆதி கிட்ட நெருங்க முடியாது. அவள் பிள்ளைகளை வச்சு தானே வந்து ஒண்டி வந்தா. இனி அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு சரியான செக்கு வச்சாச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. ஆதி பாரதி எனக்கு வேற வழி தெரியலை, உண்மையை நீ உன் வாயிலிருந்து வரோம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் நீ எதுனாலும் உண்மையை சொல்ல மாதிரி இல்லை, உன் வயலேருந்தே நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு வந்து உண்மை வர்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு செக்கை வச்சேன், என்னை மன்னிச்சிடு. இந்த முடிவு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என் பிள்ளைங்க என்னை அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு வந்து நினைக்க ஒரு முடிவு எவ்வளோ பெரிய கஷ்டம். அதை நான் எடுத்திருக்கேன்னா இதுக்கு பின்புறத்தில் நீ வந்து உண்மையை சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களோட சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னு வந்து நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து அட பாவி ஆதி இந்த வேலையை பண்ணிட்டியா, பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லுங்கன்னு இவ்வளோ காலம் நீ ஆசையை தூண்டி விட்ட. இப்போ பிள்ளைங்க அப்பா அப்பான்னு உன்னையே சுற்றி விட்டு வராங்க. இப்போ போய் வந்து நீ அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடியை தூக்கி பிள்ளைகளுக்கு தலையில் வைக்கிறிய ஆதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம பாரதியும் இனி என்னடா பண்ண, நான் ஆதித்யா வந்து அப்பான்னு உங்களை கூப்பிட்டா நீங்கள் தானே ஒரிஜினல் அப்பா, நீ அப்பான்னு இவரை கூடக்கூடாது அப்படின்னு சொன்னால், அம்மா அப்போ எனக்கு யாரும்மா அப்பா அப்படின்னு வந்து அவன் கேட்பானா, நான் யாரை கையை காட்டுவேன், நீங்கள் தானே உண்மையாட்டே அப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி வந்து நொந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆதித்யா வராங்க. அப்பா எங்கம்மா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அப்பானி வந்து இனி ஆதி சாரை வந்து கூப்பிடக்கூடாது, என்னம்மா சாருன்னு சொன்னால் கண்டிப்பாக இனி நீனும் சாருன்னு தான் சொல்லணும், அது உனக்கு அப்பா இல்லைடா அப்படின்னு வந்து நம்ம சொன்னோன்னா அந்த பிஞ்சு மனசு எப்படி தாங்கிக்கிடும், துடிக்குமே என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நம்ம பாரதி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஆதித்யாவை கஷ்டப்படுத்தினா அவனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, ஏதாவது பாதிப்பு வந்துடும். இப்போ மாப்பிள்ளைக்கு உண்மையை சொன்னால் அவருக்கு பாதிப்பு வந்துடும்னு யோசிக்கவா, இப்போ என் பையனுக்கிட்ட உண்மையை சொன்னோன்னா இந்த பொய் இப்படி அப்பா அது இல்லை அப்படின்னு வந்து சொன்னானா அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும்னு அங்கே யோசிக்கவா இங்கே யோசிக்கவா அப்படின்னு வந்து நம்ம பாரதி இருதள்ளி கொல்லி எறும்பு மாதிரி வந்து துடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். மித்ரா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வச்சாம்பாரு செக்கு, இனி வந்து கண்டிப்பாக நீ வந்து ஆதி கூட நெருங்க முடியாதுன்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம பாரதி வேற வழி இல்லை, நம்ம ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் பிள்ளைக்காக, என் பிள்ளையோட உயிர் முக்கியம், அவன் உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருக்கிறது அப்பாவா உங்களை தான், ஒரிஜினலாகவே நீங்கள் தான் அப்பா. அப்போ நான் இந்த ரகசியத்தை என் பிள்ளைக்காக நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து ஆதிக்கிட்ட நீங்கள் தான் என்னோட புருஷன், ஆதித்யா உங்கள் பையன், அப்படி இருக்க நேரம் நான் எப்படி அப்பா இவங்க இல்லைன்னு சொல்ல முடியும் ஆதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க.